அவ்வளவன் இந்த சம்பவத்தை எளிதாக கடந்து சென்றிருக்கலாம். ரொம்ப சாதாரணமாக விடுங்கன்னு, இல்லைன்னா அதை பற்றி பேசாமல் இருந்திருக்கலாம். அதோட விட்டு ஒரு சின்ன இன்சிடென்ட் ரோட்டில் போய் இடிச்சானா என்ன 10 நாளாக பேசிகிட்டு இருக்கோம் நம்ம, அதை கடந்து சென்றிருக்கலாம். மீண்டும் மீண்டும் அதை நியாயப்படுத்தி பேசினார். முதலில் ஒரு வீடியோ வெளியிட்டார். நான் அது மாதிரி அடிக்கவே இல்லை, அவர் தான் கையை ஓங்கினார், ஆட்டினார், முறைச்சார், இவங்க தடுக்க தான் போனாங்க என்று. அதற்கு பிறகு அந்த பாலிமர் செய்தியாளர், அதை செய்தி வெளியிட்ட பாலிமர் செய்தியாளரோட நம்பரை போட்டு அவருக்கு பூரா த்ரெட்டனிங் கால்ஸு. அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி பார் கவுன்சில் உள்ளே போய் உயிர் தப்பியதை நாம் எல்லாருமே பார்த்தோம். பார் கவுன்சிலை சேர்ந்தவர்கள் பார் கவுன்சில் உள்ளே வந்து அடிச்சிருக்காங்க. அந்த சிசிடிவி வச்சு பார் கவுன்சிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றாங்க, கொடுக்க மாட்டுறாங்க. அதற்கு பிறகு இன்னொரு நிகழ்ச்சியில் செங்கல்பட்டில் பேசிய திருமாவளவன், சரியாக அடிக்கலை, முறைச்சதுக்கு தான் அடித்தோம் என்று வன்முறையை நியாயப்படுத்தும் விதமாக பேசும்போது மற்றவங்களாம் சும்மா இருப்பானா? அடி வாங்கணும்னு ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக தானே இருப்பார். அப்போது நீங்கள் அடிச்சிங்கன்னா வாங்கிட்டு இருக்கணுமான்ற இயல்பு இப்போ இப்படி தானே தென் மாவட்டங்களில் கலவரம் ஏற்படுது.